Hello Civil Engineers. இன்னைக்கு நம்ம ESE Civil Engineering 20th February 2020 நடந்த Highway Engineering 2 marks எல்லாம் question and solution பார்த்துடலாம். First question. A plate load test is carried out on submerged soil using a 300 mm radius rigid plate. A load of 5 tons resulted in a deflection of 1.2 mm. What is the elastic modulus of the soil by considering the Poisson's ratio as 0.5? இந்த 4 டேட்டா கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு வந்து எலாஸ்டிக் மாடுலஸ் கேட்குறாங்க. ஆப்ஷன்லாம் இந்த வரிசையாக இருக்குது. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எது ஆப்டாக இருக்குமோ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ அதை எப்படி சொல்யூஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹைவே இன்ஜினியரிங் பிளேட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 300 mm, லோடு வந்து 5 டன், அதாவது 5000 கிலோ, டிஃப்ளெக்ஷன் வந்து 1.2 mm, பாய்சன் ரேஷியோ 0.5. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரெஸ் மாதிரி மாற்றணும். Q = P/πa². இந்த பிளேட்டோட ரேடியஸை வந்து சர்க்கிளாக இருக்கும், அதை வந்து டைரெக்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றுறோம். லோ டிவைடட் பை ஏரியா. டிஃப்ளெக்ஷன் பை பூமிஸ்டரோட ஃபார்முலா தான் நம்ம ரிஜிட் பிளேட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ரிஜிட் பிளேட், ஃப்ளெக்சிபிள் பிளேட் 2 பிளேட் இருக்கு. இங்கே 1.15, இங்கே 1.5 வந்தால் அது வந்து ஃப்ளெக்சிபிள் பிளேட்டு. ரிஜிட் பிளேட்னா இங்கே 1.18 வரும். அல்லது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். π × 1 - μ² QA/2e, இல்லைன்னா 1.1 QAF/E. இந்த 2 ஃபார்முலா எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வரும். அடுத்து 1.2, இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து டேரக்டா போட்டு 1.2 mm. π × 1 - இந்த 0.5ங்கிறது வந்து பாய்சன் ரேஷியோ 0.5² × 5 × 10³ வந்து இந்த லோடு. இந்த πa² வந்து அதோட ஏரியா, π × a². இந்த 300 வந்து இந்த ஏங்கிற ஃபார்முலா டிவைட் பை 2e, 2 × e. இந்த யங்ஸ் மாடுலஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த e தான் கண்டுபிடிக்கணும். என்னன்னு ஃபர்ஸ்ட் e = 1.18. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.8 × 5 × 10³ × 300 / π × 300² × 1.2 இந்த மாதிரி கிடைக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5.216 kg/mm² கிடைக்கும். அதை வந்து நியூட்டனா மாற்றினா × 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 52.16 Nm/mm² கிடைச்சிடும். அது அப்படியே வந்து இது வந்து Nm/mm², MPAவும் சேம் யூனிட் தான். அதனால வந்து அதை டேரெக்டாக எடுத்து எழுதிடலாம். 52.16 MPA. இங்கே ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 52.16 MPA. In case of horizontal curve in pavement, the purpose of super elevation or banking of curve is to, அது எதுக்கான சூப்பர் எலிவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று வந்து கவுண்டராக்ட் தி சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் நடக்கிறப்ப கவுண்டராக்ட் பண்ணணும். அதுக்கானது அந்த வந்து சூப்பர் எலிவேஷனை கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவுட்டர் இந்த ரைஸ் பண்ணி கொஞ்சம் வரும். ப்ரொடியூஸ்ட் ஆஸ் அ வெஹிக்கிள் ரவுண்ட் ஆஸ் அ கர்வ். அதனால தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். கவுண்டராக்ட் தி சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் தான் சூப்பர் எலிவேஷன் தேவைப்படுது. ப்ரொவைடிங் ப்ராப்பர் கிராஸ் ட்ரைனேஜ். ட்ரைனேஜுக்குலாம் பிரச்சனை இல்லை. ட்ரைனேஜுக்கு வந்து நம்ம வந்து கேம்பர் கொடுப்போம், அது பிரச்சனை கிடையாது. ப்ரிவென்ட் வெஹிக்கிள் ஃப்ரம் ஸ்லைடிங் இன்வெர்ட்ஸ், இது ஆப்ஷன் கிடையாது. மேக் ரோட் லுக் குட், இதுவும் ஆப்ஷன் கிடையாது. இது கொடுக்குறது இதனால தான் கொடுக்கணும், சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் தான் நம்ம கொடுக்கணும். Which of the following are the design elements in highway embankments? ஹைவே இந்த ஹைட்டு, மொத்தம் ஹைட் இருக்குல்ல, அந்த ஹைட்டு தேவைப்படும். ஹைவே எம்பாக்மெண்ட்னா இப்போ 2 பிரிட்ஜுக்கு இடையில வந்து கீழே கல்வெட்டு, இல்லைன்னா கீழே வந்து ட்ரெயின் போகுது, இல்லைன்னா பஸ் போகுது. அந்த மாதிரி ரெண்டுத்துமே பிரிட்ஜுக்கு இடையில கொடுத்துருப்பாங்க. 2 சைடு ஃபுல்லாக சாயில் ஃபில் பண்ணி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். பார்க்கும்போது ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்துருப்பீங்க. அதான் வந்து எம்பாக்மெண்ட், ஹைவே எம்பாக்மெண்ட். அங்கே வந்து அதோட ஹைட்டு, ஃபில் மெட்டீரியலு, செட்டில்மெண்ட்டு, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபவுண்டேஷனு, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப், இது எல்லாமே பார்ப்பாங்க. இந்த 5 எலமெண்ட் தான் டிசைன் எலமெண்ட்ஸ் ஹைவே எம்பாக்மெண்ட்ல. ஹைட்டு, ஃபில் மெட்டீரியல், செட்டில்மெண்ட், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப். கொஸ்டின்ல வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 1 to 3 மூணுமே கரெக்ட். இந்த 3 எலமெண்ட்டுமே இருக்கு. அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் bituminous pavement. It is not possible to construct relatively thin bituminous pavement layers over an existing pavement. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நேட்டிவா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணும்போது தெரியும், நாட் ஏதாவது நேட்டிவ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்காங்க. In India, the bituminous construction is by and large adopted under the surface course. ஆமா, bituminous அந்த தார் ரோடுன்னு சொல்றோம்ல, இந்த ஃபிளெக்சிபிள் எலிமெண்ட் அதான் சொல்றாங்க. The black top construction is extensively used in developing nations. ஆமா, இந்தியா மாதிரி கண்ட்ரி டெவலப்பிங் நேஷன்ஸ்ல அந்த மேல வந்து நம்ம ஆஸ்பால்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம், அதான் பிளாக் டாப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம்.
which of the above statements are correct னு கேட்டிருக்காங்க. இந்த இந்த மூணு ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், மூணாவது ஸ்டேட்மெண்ட். ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா கொடுத்திருக்காங்க, அது தப்பு. Held water in subgrade soil form ice crystal at some spots if the freezing temperatures continue for a certain period. These ice crystals grow further in size if there is a continuous supply of water due to capillary action, and the depressed temperature continues. This results in rising of portion of the pavement structure known as. அதாவது இப்போ ஒரு இடத்துல நீர் இருக்கு, அந்த பேவ்மெண்ட் கீழே அந்த நீர் வந்து ஃப்ரோசிங், அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கு, கம்மியா இருப்ப ஃப்ரோஸ் ஆகும், அந்த சாயில் ஃபுல்லா ஃப்ரோஸ் ஆகும். அந்த கேபிலரி ஆக்ஷனால தண்ணி வந்து மேல மூவ் ஆகிறப்ப அதுவும் ஃப்ரோஸ் ஆகும். ஃப்ரோஸ் ஆகிறப்ப நம்மளோட பேவ்மெண்ட் மேல தூக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அது இப்போ அந்த ஆக்ஷனுக்கு பேர் என்னன்னு கேட்கறாங்க. அந்த ஆக்ஷனுக்கு பேர் வந்து ஃப்ரோஸ்ட் ஹெப்னு சொல்லுவாங்க. இது வந்து யூனிஃபார்மா தூக்குனா பிரச்சனை இல்லை, இதுவே நான் யூனிஃபார்மா தூக்குச்சுன்னா வந்து அந்த பேவ்மெண்ட்ல பிரச்சனை உண்டாகும். First the answer. Consider the following statement related to IRC recommendations for the CBR method of design. IRC 37-1970 code. IRC 37 code படி கேக்குறாங்க. CBR ங்கிறது California Bearing Ratio. IRC ங்கிறது Indian Road Congress, ஒரு abbreviation. CBR test should be performed on remold soil and the field. ஆமா, இது வந்து remold soil தான் பண்ணுவாங்க. remold soil na soil வந்து disturb ஆகி already இருக்கும், அதான் remold soil. For the design of new roads, the subgrade soil sample should be compacted at optimum moisture content to Proctor density. அதாவது Proctor compaction பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. In the new construction, the CBR test sample may be soaked in water for 4 days period before testing. ஆமா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்கன்னா அந்த சாயில் வந்து 4 நாளைக்கு முன்னாடியே சோக் பண்ணி வச்சிருவாங்க, தண்ணியிலேயே போட்டு ஊற வச்சிருவாங்க. Which of the above statements are correct? இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இந்த ரெஃபரன்ஸ் வந்து நீங்க ஹைவே இன்ஜினியரிங் கண்ணா ஜஸ்ட் புக் எடுத்துக்கலாம், இல்ல IRC கோடும் எடுத்து பார்க்கலாம், ரெண்டுமே சேமா தான் இருக்கும். Which one of the following measures should be taken for maintaining rolling stocks? எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணி பாருங்க, நெகட்டிவா இருக்கு. The different parts of rolling stocks need not be cleaned and every day. எப்பவுமே ரோலிங் ஸ்டாக்ஸை கிளீன் பண்ணணும் டெய்லியா, இது தப்பான ஸ்டேட்மெண்ட். And all axles completed service life need not be replaced. Service life தாண்டிச்சுன்னா நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும், எந்த எலமெண்டா இருந்தாலும். The parts of rolling stock which get worn out need not be replaced. இது தப்பான ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. Lubrications of all the reciprocating parts and bearing with the suitable lubricant should be done. ஆமா, லூப்ரிகேஷன் நம்ம பண்ணணும். லூப்ரிகேஷன் ஆயில் இந்த மாதிரி வந்து அதை ஸ்மூத்தனிங் பண்ணணும். ஃபிளெக்சிபிளா அது மூவ் ஆகிறப்ப அதை வந்து லூப்ரிகன்ட் போடுறதுனால இன்னும் ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கும். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி நெகட்டிவா ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் மாதிரி அந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம்லாம் இருக்கும், அதை கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து இந்த கொஸ்டினை போடணும், கரெக்டா எழுதணும். எழுதினா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தது கொஸ்டினை பார்க்கறதுக்கு டைம் வரும். ஸ்பேஸ் மீன் ஸ்பீட் ரெப்ரசன்ட்ஸ். ஸ்பேஸ் மீன் ஸ்பீட்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எ வெஹிக்கிள் இன் சர்டன் ரோட் லென்த் அட் எனி டைம். இதை ஸ்பேஸ் மீன் ஸ்பீட் சொல்லுவாங்க. டைம் இன் ஸ்பீன் ஸ்பீட் இருக்கு, அதுக்கு வந்து ஆவரேஜ் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்ஸ் ஆஃப் அப்சர்வ்ட் வெஹிக்கிள் அட் தி ஸ்பாட். இது வந்து டைம் மீன் ஸ்பீட். இது ரெண்டுமே வந்து ஸ்பாட் ஸ்பீட் கீழே ரெண்டுமே டிவிஷன் இருக்கு. ஸ்பேஸ் மீன் ஸ்பீடு, அப்புறம் டைம் மீன் ஸ்பீடு. இந்த இது கூட அடுத்த எக்ஸாம்பிள் கேட்கலாம், இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சென்டென்ஸ்லாம். ஆவரேஜ் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆஃப் அப்சர்வ்ட் வெஹிக்கிள்ஸ் அட் தி ஸ்பாட். A vehicle has a wheelbase of 6.5 meter. What is off tracking while negotiating a curve path with a mean radius 32 meter? வீலோட பேஸ் கொடுத்துட்டாங்க, இதோட பேஸ் வந்து 6.5 மீட்டர் லென்த்ல இருக்கு. ரேடியஸ் மீன் ரேடியஸ் கொடுத்தாங்க 32 மீட்டர். எல் ஸ்கொயர் டிவைட் பை 2r பண்ணீங்கன்னா ஆஃப் ட்ராக்கிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 6.5 × 6.5 டிவைட் பை 2 × 32 பண்ணீங்கன்னா 42 டிவைட் பை 64 கிடைக்கும். 2/3 கிடைக்கும் ஆன்சர். 0.66 மீட்டர் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. The thickness design of pavement mainly depends on pavement material. pavement material பத்தி சம்பந்தமே கிடையாது. கிளைமேட்டிக் ஃபேக்டர் சம்பந்தமே கிடையாது. சப்கிரேட் சாயில பத்தி சம்பந்தம் கிடையாது. டிசைன் வீல் லோட், அதாவது அது மேல எவ்வளவு வெயிட் உட்காருது, ஒரு
டிசைன் இன்ஜினியரா எல்லாருமே வந்து எவ்வளவு அதுக்கு மேல வெயிட் உட்காந்து செக் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்ல அது வந்து கிளாஸ் ஏஏ வெஹிக்கிளா, கிளாஸ் ஏ வெஹிக்கிளா, இல்ல கிளாஸ் 70R வெஹிக்கிளா, அந்த மாதிரி வந்து நிறைய வெஹிக்கிள் இருக்கு பிரிட்ஜ் டிசைன்ல. அந்த வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிள் உட்காருதுன்னு நம்ம வந்து கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணாதான் கொஞ்சம் எக்கனாமியா வரும், சேஃபாகவும் வரும். For traffic survey using origin and destination studies, the most suitable method in case of heavy and absence of skilled and or trained personnel. இந்த மாதிரி ஹெவி டிராஃபிக் ஆகும், அதே மாதிரி ஸ்கில்டு பர்சனல் வந்து நம்மள்ட்ட இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம்னா ரிட்டர்ன் போஸ்ட் கார்டு மெத்தட். ரிட்டர்ன் போஸ்ட் கார்டு மெத்தட்னா நம்ம வந்து டைரக்டா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போஸ்ட் கார்டு அனுப்பி அவங்கள்ட்ட இருந்து ரிட்டர்ன் வாங்கி நம்ம வந்து அதை பத்தி சர்வே பண்றது, அதாவது ரிட்டர்ன் போஸ்ட் கார்டு மெத்தட். ரோட் சைடு இன்டர்வியூ மெத்தட்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம ரோட் சைட்ல போயில நம்ம ஒவ்வொரு ஃபார்மா கொடுத்து அவங்கள்ட்ட வந்து மொத்தமா சஜஷன் வாங்கிக்குவோம், என்னென்ன இருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம், அது டைரக்டா வந்து ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. இது வந்து ரோட் சைடு இன்டர்வியூ. லைசன்ஸ் பிளேட் மெத்தட்னா ஒவ்வொரு வண்டியில லைசன்ஸ் பிளேட்டை வச்சு இந்த வெஹிக்கிள் எங்கெல்லாம் போகுது, எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு, அந்த பர்டிகுலர் லிமிட்ல எவ்வளவு வந்திருக்கு, அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அது லைசன்ஸ் பிளேட் மெத்தட். ஒர்க் ஸ்பாட் ஆர் ஹோம் இன்டர்வியூ மெத்தட்னா ஒவ்வொரு வீட்டுக்கு போய் இறங்கி அந்த ஏரியால செக் பண்ணுவாங்க. ஒரு 10% ஒரு 500 வீடு இருக்குன்னா ஒரு 50 வீடு மட்டும் பர்டிகுலரா செக் பண்ணுவாங்க. போய் செக் பண்ணி அவங்கள்ட்ட கேட்பாங்க, என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுவீங்க, எங்க ஒர்க் போயிட்டு வரீங்க, அந்த மாதிரி சின்ன விஷயத்த கேட்பாங்க. அது வந்து ஹோம் இன்டர்வியூ மெத்தட். ரிட்டர்ன் போஸ்ட் கார்டு மெத்தட் டைரக்டா கார்டு அனுப்பி அவங்க டேரக்டா செக் பண்ணுவாங்க. இது வந்து டிராஃபிக் ஹெவியா இருக்கிறப்ப தான் நம்ம பண்ணியாங்க. ஸ்கில் லேபர் நம்ம கையில இல்லை, அதனால டிராஃபிக் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி அனுப்பி நம்ம வாங்கலாம். அடுத்து டேக் ஆன் கார் அண்ட் மெத்தட் இருக்கு. இது வந்து இதையும் யூஸ் பண்ணலாம். இது ஹெவி அண்ட் மூவ் கண்டினியூஸ்லி. அந்த மாதிரி டைம்ல வந்து டிராஃபிக் வந்து ஹெவியா இருக்கும், கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம டேக் ஆன் கார் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு காலையும் நம்ம காரை வந்து ட்ராக் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். In traffic control, the speed at which vehicles are presumed to travel through the coordinated signal system is known as. இது வந்து ஸ்பீட் அட் விச் வெஹிக்கிள்ஸ் ஆர் presumed to travel through a coordinated signal system கேட்டாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் ப்ரோக்ரஷன் தான் ஆன்சரு. மற்ற சைக்கிள், த்ரோ பேண்ட், சிங்கிள் கோஆர்டினேஷன்லாம் வராது. இது கண்ணா ஜஸ்ட் புக்லயே இருக்கு, ஹைவே இன்ஜினியரிங். அதில் தெளிவாக படிச்சீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றுத்தையும் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் கோஆர்டினேஷன், த்ரோ பேண்ட், சைக்கிளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸ்பீட் ஆஃப் ப்ரோக்ரஷன் தான் ஆன்சர். நம்ம சிவில் டீச்சிங் அகாடமி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ணுங்க. என்னோட டெலிகிராம் சேனல் கீழே கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணீங்க. சிவில் ரிலேட்டட் அப்டேட்ஸ், சிவில் நோட்டிஃபிகேஷன், அடுத்து சிவில் இன்ஜினியரிங் எப்படி படிக்கலாம் அதை பற்றிலாம் ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ சிவில் இன்ஜினியர்ஸ்.